வணக்கம் நண்பர்களே. திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தனது இளமை காலம் முதல் அயராத கட்சி பணியால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை கடந்து இன்றைக்கு முதல்வர் என்ற நிலையை எட்டியுள்ளார். 1973 திமுக பொதுக்குழு உறுப்பினராகவும் 1982 முதல் திமுக இளைஞரணி செயலாளராகவும் தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினராகவும் சென்னை மாநகராட்சியின் முதல் மேயராகவும் தமிழக அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் பணியாற்றியுள்ளார். மு.க.ஸ்டாலினுக்கு முதல்வராகும் யோகம் அவரது ஜாதகத்தில் இல்லை என்ற பிம்பத்தை அடித்து நொறுக்கி 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை தனிப்பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெறச் செய்து தமிழகத்தின் முதல்வராக அரியணை ஏறியுள்ளார். 1984 சட்டப்பேரவை தேர்தல் தொடங்கி 2021 தேர்தல் வரை 9 முறை பேரவை தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளார். இதில் 7 வெற்றிகளையும் 2 தோல்விகளையும் அவர் சந்தித்துள்ளார். அவரது சட்டமன்ற தேர்தல் வெற்றி தோல்விகள் குறித்து இந்த பதிவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். 1984 சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக 1000 விளக்கு தொகுதியில் அவர் போட்டியிட்டார். இந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் K.A. கிருஷ்ணசாமியிடம் 2292 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். 1989 தேர்தலில் மீண்டும் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட அவர் அதிமுக ஜே அணி வேட்பாளர் மு. தம்பிதுரையை விட 20,634 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டப்பேரவைக்குள் நுழைந்தார். 1991 தேர்தலில் 3வது முறையாக 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட அவர் அதிமுக வேட்பாளர் K.A. கிருஷ்ணசாமியிடம் 16,989 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார். 1996 பேரவைத் தேர்தலில் 4வது முறையாக இதே தொகுதியில் போட்டியிட்ட மு.க.ஸ்டாலின் அதிமுக வேட்பாளர் ஜீனத் சர்புதீனை விட 44,877 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். 2001 பேரவைத் தேர்தலில் 5வது முறையாக 1000 விளக்கில் போட்டியிட்ட அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் சேகரை விட 7,274 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். 2006 நடைபெற்ற தேர்தலில் 6வது முறையாக மீண்டும் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட மு.க.ஸ்டாலின் அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராமை விட 2,468 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். 2011 சட்டப்பேரவை தேர்தலில் குளத்தூர் தொகுதிக்கு மாறி போட்டியிட்ட மு.க.ஸ்டாலின் அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமியை விட 2,819 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். 2016 8வது முறையாக சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்தார். இம்முறை குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜே.சி.டி. பிரபாகரனை விட 37,730 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். 2021 9வது முறையாக போட்டியிட்ட அவர் மீண்டும் குளத்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட ஆதி ராஜாராமை விட 70,384 வாக்குகள் அதிகமாக பெற்று தனது 7வது வெற்றியுடன் தமிழக முதலமைச்சராக 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் இந்த வேளையில் தனது 10வது பேரவை தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளார் முதல்வர் மு.க.ஸ்டாலின்.